ஹாய். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு அம்மா வீட்டுக்கு போய். அதான் சரி இன்னைக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நைட் 10:30க்கு தான் பஸ் புக் பண்ணியிருந்தோம். பஸ் வர்றதுக்கே வந்துட்டு 10:40 அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது வரைக்கும் வெயிட் பண்ணி பஸ் ஏறியாச்சு. பஸ் ஏறினதுக்கப்புறம் தயா ரொம்ப அமைதியாக உட்காந்துருந்தா. என்னடா அமைதியாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்ருந்தோம். பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே சேட்டைய ஆரம்பிச்சிட்டா. எப்படியெல்லாம் நம்ம சேட்டை பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தா போல் அந்த ஃபியூ செகண்ட்ஸு. ஏசி அட்ஜஸ்ட் பண்ணுறது, ப்ளக் பாயிண்ட்டு இது எல்லாமே பார்த்து விளையாண்டுட்டு தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தா. இப்படியே கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தா. வேணாம் ஒரு 11:30 இருக்கும். அப்பாவும் பொண்ணும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தூக்கமே வரல. நான் ரொம்ப நேரம் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 5 ஆர் 5:30க்கு ஊர் பக்கமாக வந்துடுச்சுன்னொடனே தூக்கம் சுத்தமாக வரல. அதுக்கப்புறம் ஸ்டாப்பிங்கில் இறங்கினோடனே என் தம்பி தான் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருந்தான். அப்புறம் அவங்க கூட ஏறி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுமே தயாவும் என் அக்கா பொண்ணும் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க வெளியே. எங்கள் அம்மா சரி மாப்பிள்ளைங்களாம் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபிஷ் எடுத்துகிட்டு வர சொல்லி தம்பிக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. நானும் அப்படியே அவங்க கூடயே போயிட்டு ஃபிஷ் வாங்கிட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு ஏரி இருக்கும். அந்த ஏரி பேர் எனக்கு செய்ய தெரில. அங்கே தண்ணி பார்க்கலான்ட்டு இறங்குனா ஒரு நாய்க்குட்டிங்களாம் ஒரு 4-5 நாய்க்குட்டி இருந்துச்சு. அது யாரோ கொண்டு வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க போல். அது அங்கே இருந்தது. அதை பார்த்துட்டு அப்படியே ஏரியில் கொஞ்சம் தண்ணி வந்தது, அதையும் பார்த்துட்டு திரும்பி வந்துட்டோம். இந்த ஏரியில் தண்ணி பார்த்தே ரொம்ப வருஷம் ஆகுது. ரொம்ப வருஷமாக தூர்வாரி போட்டிருந்தாங்க. இப்போ தான் தண்ணி வந்திருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே இட்லி மீன் குழம்பு வச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடித்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மத்தியானம் சாப்பாடு, மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் ரசம் எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நைட்டுக்கு என்னோடய தம்பி ட்ரீட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தான். சரின்னு அப்படியே ஹோட்டல் கிளம்பி போயாச்சு. அங்கே போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எல்லாருக்கும் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம். ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறது ஆளுக்கு ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருந்தோம். ஆல்ரெடி எங்கள் அக்கா மாமா இந்த ஹோட்டல் வந்திருக்காங்க. ஸோ அதனால் அவங்க என்னென்ன இருக்கோ என்ன நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் அப்படியே பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். டேஸ்ட்லாம் நல்லாவே இருந்தது. எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருந்துச்சு. தயாக்கெலாம் பாயாசம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தா. ஆல்ரெடி எனக்கு கோல்டெல்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடாம எப்படி முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி நல்லா சாப்பிட்டு அன்றைக்கி நைட்டே நல்லா ஜுரம் வந்துடுச்சு. பாப்பாங்களுக்குலாம் ஃபஸ்ட்டே வயிறை ஃபில் பண்ணி விட்டாச்சு. அப்போ தான் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வயிறு ஃபில்லானோடனே ஒரே ஆட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கவங்க எல்லாமே பாப்பாங்க பண்ணுற சேட்டையை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. ஆக்சுவலி என்ன ட்ரீட் அப்படின்னா, என்னோடய தம்பி ஒரு புது பைக் வாங்கியிருந்தான். அதுக்காக தான் அந்த ட்ரீட்டு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.